ஸோ இப்போ இந்த ஏஐ வேர்ல்டில் எல்லாருமே வந்து ஏஐ யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. நிறைய பேர் ஏஜென்ட்டுக்கு ஏஐ டெவலப் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டுங்கிறது இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ராம்ப்ட்டுங்கிறது நம்ம ஏஐ கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதை வந்து எவ்வளோ கிளியராக நம்ம வந்து கொடுக்கலாம், ஸோ அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு 8 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அந்த ஏஜெண்ட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஏஜென்ட் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் நான் போடுறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி 8 எசென்ஷியல் ஸ்டெப்ஸ் அப்படின்னா இந்த 8 பாயிண்ட் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஒரு ஏஜென்ட் சிஸ்டத்துக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த 8 ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஏஜெண்ட் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஸோ இதுதான் இது ஃபுல்லாக இந்த 8 பாயிண்ட்டையும் ஒன்றொன்றையும் நம்ம வந்து வரிசையாக பார்ப்போம். ஸோ ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் ஒன்று இந்த 8 ரூலை ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராம்ப்டையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஜெண்ட்டுக்கு நீங்கள் வந்து அதோட ஐடென்டிட்டி அண்ட் ரோலை வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக ஒரு ஏஜெண்ட் அப்படின்னா ஒரு எல்எல்எம் பிரைன், அப்படி ஆக்சுவலாக எல்எல்எம்ங்கிறது ஒரு பிரைன் சொல்லுவாங்க. ஒரு ஏஜெண்ட்டுக்கு ஒரு எல்எல்எம் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ஒரு பிரைன். ஸோ அதில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுக்கு இருக்கும். ஸோ அப்போ உங்கள் ஏஜெண்ட்டு என்ன டாஸ்க் பண்ண போகுது, என்ன ஆக்டிவிட்டி பண்ண போதோ அதை அதுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ இதுதான் உங்கள் ரோல் அப்படின்னு அதை சொன்னால் தான் அந்த ஏரியாவில் மட்டும் அதை ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இதை தான் வந்து ஐடென்டிட்டி அண்ட் ரோல் செட்டப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏஐ டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது என்னென்னா இந்த ஏஜெண்ட்டோட இது பார்த்தீங்க ரோல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணும், இது வந்து தன்னை ஒரு டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறோம். ஸோ நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு அந்த டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி அது பண்ணும். ஸோ இதான் வந்து ஒரு ஐடென்டிட்டி அண்ட் ரோல் செட்டப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஏஜெண்ட்டுக்கு நீங்கள் சிஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட ரோலை வந்து நீங்கள் கிளியராக சொல்லிடணும். ஸோ இதான் ஸ்டெப் 1. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிஷன், அதாவது கோல். ஸோ உங்கள் ஏஜெண்ட்டுக்கு என்ன கோல் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட்டர் சேல்ஸ் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ என்னென்னா இந்த ஏஜெண்ட்டோட கோல் வந்து சேல்ஸ் டேஷ்போர்டை ஜென்ரேட் பண்ணணும் எஸ்கியூஎல் டேட்டாபேஸில் இருக்க டேட்டா வச்சு. ஸோ இதான் வந்து உங்கள் கோல்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன ஆகும், அந்த ஏஜெண்ட்டு நம்மளோட மிஷனே வந்து டேஷ்போர்டு ஜென்ரேட் பண்ணுறதான் அப்படிங்கிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஸோ உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணும். ஸோ டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை உங்கள்கிட்ட கேட்கும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு விஷனை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிடணும். ஸோ இது வந்து ஸ்டெப் 2. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் கண்டெக்ஸ்ட்டும்பாங்க. ஸோ இதில் என்னென்னா கண்டெக்ஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து ஏஜெண்ட்டுக்கு கண்டெக்ஸ்ட்டுங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஏஜெண்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி அதோட பிரைன் எல்லா மேட்டருமே அதுக்கு தெரியும். ஸோ நம்ம கிளியராக அதுக்கான கண்டெக்ஸ்ட்டை கொடுக்கல அப்படின்னா அது ஹாலிசினேட் ஆகும். இப்போ ஹாலிசினேஷன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது தன்னைத்தானே யோசித்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கும். ஸோ அதனால் கண்டெக்ஸ்ட்டை செட் பண்ணிடணும். ஸோ இது வந்து ஒரு டேஷ்போர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா நீ வந்து எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் தான் உனக்கு டேட்டா, அதில் மட்டும்தான் டேட்டாவை எடுக்கணும், அதை மட்டும்தான் நீ வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பவுண்ட்ரி நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் கையில் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க, அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் தான் உனக்கு சோர்ஸு, இதில் இருக்கிறத மட்டும்தான் நீ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி அதுக்கு ஒரு கண்டெக்ஷன் நீங்கள் கொடுத்துடணும். ஸோ அப்போனா தான் அது ஹாலிசினேட் ஆகாமல் கரெக்டாக உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது பதில் சொல்லும். ஸோ அதனால் கண்டெக்ட் செட் பண்ணுறதுங்கிறது இங்கே இம்பார்ட்டண்ட். ஸோ 4 போனீங்க அப்படின்னா டூல்ஸ். ஸோ ஒரு ஏஜெண்ட்டுக்கு டூல்ஸ் தான் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஒரு ஏஜெண்ட்டுங்கன்னா டூல்ஸ் தான் அதுக்கு வந்து கை மாதிரி. நீங்கள் எந்த டூலுமே கொடுக்கலன்னா அது ஒரு கை இல்லாத ஒரு ஏஜெண்ட் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாது, ஜஸ்ட் அது ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ மாதிரி டெக்ஸ்ட்டு இமேஜை ஜென்ரேட் தான் பண்ணுவோம் இல்லையா, உங்களுக்கான டாஸ்க்கை வந்து பண்ணாது. அப்போ டூலுங்கிறது இங்கே இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் அதுக்கு என்னென்ன டூல் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் வேணும், டேஷ்போர்ட் ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு எஸ்கியூஎல் கொரி டூல். ஸோ இந்த டூல் வந்து டேட்டாபேஸ்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடணும்.
ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் உங்கள்கிட்ட உங்கள் ஏஜென்ட்டுக்கு என்னென்ன டூல் வேணுமோ அது எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா கரெக்டாக அந்த டூலை எந்த டைமில் யூஸ் பண்ணணுமோ அதை டிசைட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் கரெக்டான டூலை மட்டும் கொடுத்தா போதும், அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டூலுங்கிறது ஏஜென்ட் அப்படின்னா டூலுங்கிறது அங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு காக்னேட்டிவ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நீ இதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை அது நீங்கள் டிஃபைன் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கு. என்னென்ன கொடுத்துருங்கன்னா அனலைஸ் த யூசர் இன்டென்ட். ஸோ யூசர் இன்டென்ட் அப்படின்னா யூசர் என்ன இதில் வர்றாங்க, என்ன இதில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா யூசர் இன்டென்ட். ஸோ யூசர் கேட்குற கொஸ்டின் வந்து இதை தான் கேட்க வராங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். செகண்டு வெரிஃபை த டேட்டா அண்ட் டூல்ஸ். ஸோ கையில் இருக்கிற டூல்ஸை வந்து வெரிஃபை பண்ணணும். தேர்டு அதை வச்சு பிளான் பண்ணணும். ஸோ அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். அடுத்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ண வந்த ரிசல்ட்டை வந்து எவாலுவேட் பண்ணணும். ஸோ எவாலுவேட் முடித்த உடனே ஃபைனல் அவுட்புட்டை யூசருக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் அவங்களோட ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிட்டோன்னா இந்த ஆர்டரில் அது பாட்டுக்கு ஒன்றுனா வரிசையாக வந்து ஏஜென்ட்டுகளுக்கு பண்ணணும். ஸோ இது வந்து காக்னேட்டிவ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் சிஸ்டம் ப்ராம்ப்டில் இந்த மேட்ரு வரிசையாக இருக்கணும். ஸோ அடுத்து கார்ட்ரில்ஸும்பாங்க. ஸோ இது என்னென்னா ஒரு சேஃப்டி ப்ரிவெண்ட் மாதிரி. ஸோ உங்கள் ஏஜென்ட் வந்து ஒரு சேஃப்டியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த இதை நீங்கள் எல்லாம் கொடுக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட் டேட்டா வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஃபேப்ரிகேட்னா ஸோ அதில் இருக்க டேட்டா வச்சு ஒன்று மேக் பண்ணி கொடுக்கணும் நம்ம கேட்குற கொஷினுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சிஸ்டம் ப்ராம்ப்டை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம், அதை வந்து யூசருக்கு வந்து காமிச்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டடாக நீங்கள் சொல்ல வேண்டிய மேட்டர்லாம் ஒரு இதாக வேலை செய்யுங்க சொல்லிடணும். அப்படின்னா தான் இது வந்து அந்த சேஃப்டி மெஷர் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அது இந்த பாயிண்ட்ஸ் ஸ்டெப் 6ம் முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 7 வந்து எரர் ஹேண்ட்லிங் சொல்லுவோம். ஸோ இது என்னென்னா ஒரு ஏஜென்ட் உங்களுக்கு ஒரு வேலையை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேபி மிஸ்டேக் வரலாம். ஸோ அது எந்த இடத்துலனாலும் வரலாம். ஒரு டூலை கால் பண்ணும்போது டூல் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கேஸ்லலாம் வந்து அகெயின் ரீட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஸோ என்னென்னா ஓரளவுக்கு நம்ம வந்து எரரை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இல்லைனா எடுத்தோடனே டேரெக்டாக யூசருக்கு வந்து எரரான ரெஸ்பான்ஸை கொடுத்துரும். அதனால் ஸோ டூல் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வந்திருக்கான்னு வெரிஃபை பண்ணு. ஸோ யூசர் கேட்ட கொஸ்டினுக்கு இது ரெலவெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த எரர் ஹேண்ட்லிங்க்கு நான் ஸ்டெப்ஸு சொல்லிடணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எதாவது எரர் வந்தால் அதுவாக ஒரு டைம் ரீட்ரை பண்ணி பார்த்துட்டு அகைன் கரெக்டாக வந்துச்சுன்னா கொடுத்துணும். இல்லை திரும்பவும் தப்பு வருதுன்னா உங்களுக்கு தப்புன்னு சொல்லிடும். ஸோ அது ஒரு லெவல் கொஞ்சம் பெட்டராக வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும், எரர் ஹேண்டில் பண்ணும் செல்ஃபாகவே. ஸோ அதனால் இந்த எரர் ஹேண்ட்லிங்கிற ஒரு பாயிண்ட்டும் முக்கியம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் ஃபார்மேட். உங்கள் ஏஜென்ட்டு எப்படி அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸோ அது மேபி ஒரு ஜேசானாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை இமேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு HTML ஃபார்மேட்டாக கூட இருக்கலாம். ஸோ உங்கள் ஏஜென்ட் என்ன கொடுக்கணுங்கிறத நீங்கள் ஃபைனலாக டிஃபைன் பண்ணால் தான் அதே ஃபார்மேட்டில் அது கொடுக்கும். இல்லைன்னா எப்பயும் போல் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கும். ஸோ இந்த அவுட்புட் ஃபார்மேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கடைசியாக ஏஜென்ட்டுக்கு இந்த மேட்ரு கம்பல்சரி இருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி அதை அவுட்புட்டு ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த 8 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்டை ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஏஜென்ட்டு மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக உங்களோட ஆக்டிவிட்டியை பண்ணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 8ஐயும் ஃபாலோ பண்ண மாதிரி ஒரு ப்ராம்ப்ட்டு. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல் ஏஐ அசிஸ்டன்ட், ஒரு ஏஐ அசிஸ்டண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரோல் வந்து யூ ஆர் அ ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டண்ட் தட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நீ வந்து ஒரு அசிஸ்டண்ட்டு யூசர் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ கண்டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் கான்வர்சேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா யூசர் பேசுகிற கான்வர்சேஷன் தான் உனக்கு கண்டெக்ஸ்ட்டு, அதிலேருந்து மட்டும்தான் நீ வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கண்டெக்ஸ்ட்டை செட் பண்ணியாச்சு. டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் டூல், சர்ச் டூல், இந்த மாதிரி ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி டூல்ஸை வந்து நம்ம கொடுத்தாச்சு. இந்த டூல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 4 ஸ்டெப் தான். ஸோ யூசரோட ரெக்வஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, அதை அனலைஸ் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இவ்வளோதான், இதுதான் வந்து ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ கார்ட்ரில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டூ நாட் ப்ரொடியூஸ் ஹார்ம்ஃபுல் அண்ட் அன்சேஃப் கண்டென்ட் அப்படின்னா ஸோ யூசருக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி அவாய்ட் மிஸ் இன்ஃபர்மேஷன், ஸோ ராங்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நான் கார்ட்ரில்ஸ்லாம் செட் பண்ணிட்டேன். அதே மாதிரியே எரர் ஹேண்ட்லிங். ஸோ இஃப் அன்கிளியர் ஆஸ்க் ஃபார் கிளாரிஃபிகேஷன், அதாவது அந்த ரெஸ்பான்ஸ் அன்கிளியராக இருந்தால் யூசர்கிட்ட கிளாரிஃபிகேஷனை கேட்டுரு.
அப்படிங்கிற மாதிரி நான் எரர் ஹேண்ட்லிங்க்கும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன் நான். ஸோ ஃபைனலாக எனக்கு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வந்து ஆன்சரு, அதுக்கு எக்ஸாம்பிள், சம்மரி, இந்த மாதிரி 3 ஃபார்மேட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னா எனக்கு எப்பயுமே ஆன்சர் வந்து நான் கேட்ட கொஷனுக்கு இந்த மாதிரி ஆன்சர் சொல்லும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதோட சம்மரி, இந்த மாதிரி 3 இது எப்பயுமே எனக்கு கொடுக்கும். ஸோ இப்போ ஃபிக்ஸடாக ஒரு அவுட்புட் ஃபார்மேட் எனக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் வந்து கிளியராக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஏஜென்ட் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஏஜென்ட்டுக்கேயில் எப்படி ப்ராம்ப்டை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் ஏஜெண்ட்டை வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து பாருங்கள். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன டாபிக் அடுத்து பேசலாங்கிறதே சொல்லுங்கள். நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.